காரைக்கால் அம்மையார் பக்தி மற்றும் தியாகத்தின் அடையாளம். சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களில் மூத்தவராக கருதப்படும் இவர் இசை தமிழுக்கும் பக்தி இலக்கியத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பு ஈடு இணையற்றது. முக்கிய திருத்தலங்கள் மற்றும் பாடல்கள். காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல்கள் 11ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவை அற்புத திருவந்தாதி, இறைவனின் அழகையும் அவனது அருளையும் வியந்து பாடிய 101 பாடல்கள், திரு இரட்டை மணிமாலை, அந்தாதி முறையில் அமைந்த 20 பாடல்கள், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், சிவபெருமான் ஆடும் நடனத்தைக் கண்டு வியந்து பாடியது. இதில் அவர் இறைவனின் சுடுகாட்டு நடனத்தை தத்ரூபமாக வர்ணித்திருப்பார். அம்மையாரின் தத்துவங்கள். காரைக்கால் அம்மையாரின் பக்தி என்பது வெறும் சடங்கு சார்ந்தது அல்ல, அது முழுமையான சரணாகதி. உடல் அழியக்கூடியது. அழகிய பெண்ணாக இருந்தபோது தன் கணவனுக்காக வாழ்ந்தவர் அவன் விலகியதும் அந்த அழகிய உடலை ஒரு பாரமாக நினைத்தார். இறைவா, எனக்கு இந்த அழகு வேண்டாம், உன்னை பாடி துதிக்க பேய் உருவம் கொடு என்று கேட்டு பெற்றது அவரது வைராக்கியத்தை காட்டுகிறது. தலைமுறை கடந்த பக்தி. கைலை மலையில் தன் கால்கள் படுவதை கூட அவச்சாரம் என்று கருதி தலையாலேயே நடந்து சென்றவர். இவரது பக்தியைக் கண்டு வியந்த சிவபெருமான் அவரை தன் அருகிலேயே அமரச் செய்து அம்மையே என விளித்தார். மாங்கனி திருவிழா. இன்றளவும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இறைவன் அம்மையாருக்கு மாங்கனி வழங்கிய நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.